அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். செஞ்சி மண்ணை சார்ந்த செஞ்சி தமிழினியன் அவர்கள் எழுதிய இரத்தக்காவு சிறுகதை தொகுப்பில் நான் ஏற்கனவே முதல் கதையான மீட்கப்படும் வண்ணங்கள் அப்படிங்கிற கதையை பற்றி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். இந்த காணொலி என்ன அப்படின்னா, அந்த தொகுப்பில் இருக்க மொத்தம் 15 சிறுகதைகளில் இரண்டாவது சிறுகதையான வளர்பிறை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பேச போகிறேன். கதை என்ன அப்படின்னா, விவசாய குடும்பம், மழை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? வைக்கோல் கிடைக்காது. வீட்டில் வளர்க்குற மாடுகளுக்கு வைக்கோல் கிடைக்காது. அப்போ மழை பெஞ்சாதான் பூமி நனைந்து செடி கொடிகள் புற்கள்லாம் வந்து முளைக்கும். அப்போ அந்த மாதிரியான புற்கள் இருந்தால் தான் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தீனியாக இருக்கும். விவசாயம் பண்ணலாம் வைக்கோலும் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி மழை இல்லாத காலங்களில் விவசாயம் செய்ய முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தாலும், தான் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி வளர்த்துட்டு வர இந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீனி இல்லாமல் அதை வளர்க்க முடியாமல் அவங்க படுற பாடு இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு வலியானது. அதாவது தான் குடும்பத்தில் ஒருத்தவங்க பட்டினி கிடந்தால் எந்தளவுக்கு அது ஒரு வலி துயரமோ, அதே போல் தான் வீட்டில் வளர்க்குற ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீனி இல்லை, தண்ணி இல்லை, அதை வளர்க்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விவசாயி தான் வீட்டில் வந்து ஒரு 5-6 மாடு வச்சுருக்காரு. அப்போ மழை இல்லாத காலங்களில் அந்த மாட்டுக்கு தீனி போட முடியாமல், அவங்க அதை வளர்க்க முடியாமல், மாடெல்லாம் ரொம்ப இழைச்சி போய் எலும்பு தெரிகிற மாதிரி இருக்கிற அந்த மாடுகளை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ கடன் வாங்கி தான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. மழை இல்லாததுனால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல, அது வட்டி மேலே வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு சூழலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி தாங்கிட்ட இருக்கிற மாட்டை சந்தையில் விற்றுட்டு அந்த காசில் இருக்கிற கடனெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு போகிறாங்க. அந்த மாதிரி காலையில் வந்து மாட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போய் சந்தையில் விற்கணுன்ற ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த விவசாயி வந்து கைத்துக்கட்டில் வந்து நைட்டு படுக்கிறாரு. படுக்கும்போது பாதி நேரத்தில் ஒரு வந்து கோழிகள் கத்துற சத்தம் கேட்குது. ஏன்னா கோழி வளர்ப்பாங்க, விவசாய குடும்பம்னாவே ஆடு மாடு அது மாதிரி வந்து கோழிகள் வளர்ப்பாங்க. சில வீட்டில் வந்து முயல் வளர்ப்பாங்க, இந்த மாதிரி பூனைகள் வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்க மனிதர்களை மட்டுமே, வெகுளி மக்கள் மனிதர்களை மட்டுமே நேசிப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற செடி கொடி மரம் கல் இப்படி மற்ற எல்லா உயிரினங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வத்தன்மை யார்ட்டு இருக்கு அப்படின்னா வெகுளியான மக்கள் தான் இருக்குது. அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போ அந்த மாதிரி காலையில் மாட்டை விற்றுலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு படுக்கும்போது பாதி நேரத்தில் கோழிகள் கத்துற சவுண்டு கேட்குது. கோழிகள் கத்துற சவுண்டு கேட்ட உடனே கோமலா என்கிற அந்த விவசாயியோட மனைவி வந்து பதறி அடிச்சு ஓடி அந்த புருஷனை எழுப்புறாங்க. கோழி கத்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி டார்ச் லைட் எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டு அந்த கோழி கட்டி வச்சுக்கிற இடம், அடைச்சி வச்சுக்கிற இடம் இதெல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த மாடு கட்டுற மாட்டு கொட்டாலாம் போய் பார்க்கும்போது மாடுகள்லாம் மிரண்டு போய் நிற்கிது. அந்த கோழிகள்லாம் பதட்டத்தோடு இருக்குது. அப்போ லைட் அடித்து மரத்து மேலே பார்க்குறாங்க, மரத்து கீழெலாம் பார்க்குறாங்க, எதுவுமே தென்படலை. என்னென்னா பாதி நேரங்களில் மாடுகள் கத்துனா, ஆடுகள் கத்துனா, கோழிகள் கத்துனா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பாம்பு தேல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அந்த கடிக்க வருது அல்லது கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியில் தான் எப்பயுமே இந்த நாய் வந்து கத்தும், கோழிகள் கத்தும், மாடுகள் கத்துனாவே ஏதோ ஒரு தீண்டத்தக்காத ஏதோ ஒரு தேலோ பாம்போ இது மாதிரி வந்து கிட்ட நெருங்குது, அது கடிக்க வருது. அதிலிருந்து ஒரு அறிகுறியாக இந்த மாதிரி வந்து பாம்பு வந்துச்சு, வாங்க வந்து அடிங்க, எங்களை கடிக்க வருது அப்படின்னு மனிதர்களுக்கு அது வந்து பேசுகின்ற ஒரு மொழி தான். பாதி நேரங்களில் வந்து நாய் கத்துறது, கோழி கத்துறது, ஆடு மாடுலாம் கத்துறது, இதுதான். இது கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த பாஷை தெரியும். அந்த ஜீவராசிகளுடைய அந்த மொழிகள் இருக்குல்ல, அதோட பேச்சுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக உணர முடியும். அப்போ ஓடி வந்து பார்க்குறாங்க, பாம்பு கும்பி எதுவுமே இல்லை, சென்று போய் படுத்துட்டாங்க. காலையில் அந்த விவசாயியோட மனைவி கோமலா வந்து சாணி போகிறதுக்காக போய் சாணி எடுக்கலாம்னு மாட்டு கொட்டாயிட்ட போகும்போது அப்போ வந்து மாடுகள் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கெடேரி கண்ணுக்குட்டி தான் இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி கூட அவங்க லக்ஷ்மி அப்படின்னு ஒரு அழகான ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருப்பாங்க, சரி மாடை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து சாணி போகிறதுக்காக நான் வந்து யாரோ ஒருத்தவங்க மாட்டு கொட்டாயை போய் எடுக்கிறது எனக்கு வந்து சம்சாரிக்க அழகு இல்லை, அது அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, அதனால் இந்த கெடேரி லக்ஷ்மி இருக்குல்ல அதையாவது விட்டு வையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த மனைவியோட விருப்பத்துக்காக அந்த லக்ஷ்மிங்கிற அந்த கிடேரி கண்ணை மட்டும் விட்டுட்டு மீதி மாட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வருவார். வந்து சாயந்தரம் வருவார், சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு படுப்பார். படுத்துட்டு இப்போ என்னன்னா கொஞ்ச நாள் அப்படியே போயிருக்கு. ஒரு 6 மாதம் போயிட்டு இருக்கும்போது
ஒரு நாள் அந்த லட்சுமி கிணறு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து மாட்டுக்கொட்டையில் கட்டியிருப்பாங்க, அது காணாமல் போயிடும். ஏன்னா அது காணாமல் தேடிட்டு போகும்போது பார்த்தா அந்த ஊரில் நிறைய மாடு வச்சுருங்களோட அந்த அந்த மாடுகளோட இருக்கும். அப்போ அதை ஒரு விவசாயி உணர்ந்துடுறாரு, ஓகே இந்த கிணறு கண்டுபிடி வளர்ந்து வந்துச்சு, பருவம் அடைஞ்சிச்சு, இது வந்து இணைய தேடுது, அதாவது கலவிக்காக இது வந்து கலவிக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் உணர்ந்துட்டு இப்போ ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறார். இந்த மாதிரி வந்து மாடுக்கு வந்து கிணறு வளர்ந்துச்சு, இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது போய் ஊசி போட்டால் தான் கருத்தவங்கும். இப்போ யாரும் வந்து ஊரகாலி மாடெல்லாம் யாரும் வச்சிருதில்லை, இந்த பக்கம்லாம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப வருத்தப்படுறாரு. இதனால் அது ஊசி போட்டு தான் வந்து மாடு வந்து சினையாகுமா அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தம். சரி எங்கேயாவது காளை மாடு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வந்து செனை விடுறதுக்குன்னு சொல்லிட்டு கிராமங்களில் வந்து அதுக்கு ஒரு காளை மாடு வச்சுருப்பாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது ரொம்ப தூரம், ரொம்ப தள்ளி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊர் தள்ளி ஒரு கிராமத்தில் வந்து காளை மாடு இருக்குது, அது செனை போகிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லட்சுமி கிணறு இருக்கு இல்லையா, அந்த மாட்டை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது விடிய காலத்தில் இருட்டில் அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போகும்போது அது வந்து அந்த வெளிச்சம் வர வரைக்கும் அந்த இருட்டில் நல்லா சரளமாக அந்த மாடு போயிருக்கும். பளிச்சுன்னு விடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாடு வந்து அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு அது விருப்பப்படாது. அதனால் அவர் முன்னாடி அதை கைத்து பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டே போயிட்டு அந்த ஊரை விசாரித்து போயிட்டு அந்த ஊருக்கு போயிடுவார். அந்த ஊருக்கு போயிட்டு விசாரித்த உடனே அந்த செனை ஓடுற அந்த மாடு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தன்னுடைய கொல்லியில் வந்து கிணம் வெட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ஒரு 10-15 நாளாக கொல்லிலே தங்கி அவங்க கிணம் வெட்டுற வேலை பார்க்குறாங்க. அதனால் அங்கே போங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வழி கேட்டு அந்த லட்சுமி கிடேரி மாட்டை வந்து அவங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து என் மாட்டுக்கு வந்து செனை உண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த செனை விடுறாங்க இல்லையா, அந்த மாடு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து 10-15 நாளாக வந்து நாங்கள் கிணம் வெட்டிகிட்டு இருக்கோம், இந்த மாடுகளை புனை கட்டி தான் கிணத்துக்குள்ளே இருக்கிற மண் கல்லெல்லாம் நாங்கள் வந்து வெளியே கொண்டு வரோம், அதனால் எங்களை மாதிரியே மாடு ரொம்ப கஷ்டப்படுது, இந்த மாதிரி நேரத்தில் செனை விட்டால் கரு தங்காது, அதனால் மாடு கொஞ்சம் வந்து ஓய்வாக கொடுத்து ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் செனை விட்டால் தான் கரு தங்கும், அதுதான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மாட்டை ஓட்டிட்டு போன இவருக்கு வந்து இந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகி போச்சுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், கடைசியில் வந்து செனை போட முடியாதுன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வரும்போது அப்போ அவருடைய மனைவி அந்த மாடு வச்சுருக்காங்க இல்லையா, செனை விடுற மாடு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த காளை மாடு வச்சுருக்கவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது, அன்றைக்கி வந்து லீவு தானே, அன்றைக்கி நம்ம மாடு வந்து கொஞ்சம் ஓய்வில் இருக்கும், ஓய்வில் இருக்கும்போது நம்ம செனை விடலாம், அதனால் இந்த மாட்டை அவங்க இங்கேயே விட்டுட்டு போகட்டும், 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த லீவ் விட்டோம் ஓய்வில் இருக்கும்போது செனை விடலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொன்ன உடனே இப்போ இந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏதோ நம்ம மாடு வந்து செனை விடுறதுக்கான ஒரு வழி கிடச்சிச்சு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு, ஒரு தீர்வு கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அந்த மாட்டை, அந்த லட்சுமி மாட்டை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவுடனே கோமலா வந்து அவங்களுடைய மனைவி கோமலா இருக்காங்க, புலம்புறாங்க, கத்துறாங்க, திட்டுறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ ஏன் நீ மாட்டை ஓட்டிட்டு வர வேண்டியதானே, அதுக்கப்புறம் அவங்க என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு அன்னைக்கு ஓட்டிட்டு போய் செனை விட்டு வர வேண்டியதானே, மாடு இல்லாமல் எப்படி மனசு கஷ்டமாகுது, என்னாச்சோ ஏதாச்சுன்னு அவங்க பதட்டத்திலே இருக்காங்க. இப்போ அவர் சொன்ன அந்த 2-3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த மாட்டை லட்சுமி மாட்டை ஓட்டிட்டு வரக்க அவர் கிளம்பும்போது அப்போ அந்த விவசாயியோட மனைவி கோமலாங்கிறவங்க வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு சைக்கிள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் புண்ணாக்கு ரெடி பண்ணி கொஞ்சம் புண்ணாக்கு போட்டு ஒரு மூட்டையில் போட்டு கட்டி இந்த புண்ணாக்கு கொண்டு போய் லட்சுமிக்கு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு தண்ணி காட்டி அதுக்கப்புறம் லட்சுமியை கூட்டுவாங்க அப்படின்னு அந்த கோமலா வந்து சைக்கிளும் அந்த புண்ணாக்கு மூட்டையை ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்காங்க. இவர் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்து அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த புண்ணாக்கு மூட்டை இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு இவர் போயிட்டு லட்சுமிக்கு வந்து புண்ணாக்கு கொடுத்து தண்ணி காட்டி சந்தோஷமாக அந்த லட்சுமி மாட்டோட வீட்டுக்கு வரணும், அதுக்காக அவர் கிளம்ப போகிறாரு. சைக்கிளும் புண்ணாக்கு மூட்டையும் தயாராக இருக்குது, தயார் பண்ணி வச்சுருக்காங்க கோமலா அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடியுது. இதில் என்னன்னா இதெல்லாம் கிராமத்தில் வாழ்ந்த நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம கடந்து வந்த வாழ்க்கை, ஏதோ ஒரு கால சூழல், ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கொடூரமான ஒரு சூழலில் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை, நம் கடந்து வந்த வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை, ரொம்ப பசுமையான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து மறந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வேட்டையில் நம்ம ஓடிட்டுருக்கோம். அதனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக மனித நேயத்தோட அறத்தோட மனசாட்சியோட வாழ்ந்த அந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, அந்த கடந்து வந்த காலத்தை நம்ம வந்து மறந்துடுறோம். ஏன்னா கால சூழல் அப்படி. அப்போ நாம் வாழ்ந்த மறந்து போன அந்த இனிமையான காலங்களை, அந்த இயல்பை, அந்த வெகுளி மனிதர்களுடைய அந்த ஈரத்தை பதிவு பண்ணுறாங்க. யார் பதிவு பண்ணுறாங்கன்னா எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் தன்னுடைய எழுத்தின் மூலமாக, தன்னுடைய கதையின் மூலமாக, தன்னுடைய நாவல்களின் மூலமாக
நமக்கு மறுபடியும் நினைவூட்டுறாங்க. நமக்கு பிறகு வருகின்ற தலைமுறைக்கு அதை வந்து அவங்க மிக பொக்கிஷமான ஒரு சேகரிப்பில் வச்சுருக்காங்க. ஒரு பொக்கிஷமாக அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அன்பளிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா எழுத்தாளர்கள் கவிஞர்களாக இருக்காங்க, அந்த படைப்பாளிகள்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து வாழ்க்கையை திரும்பவும் நினைவு கூறுவதற்கான மிகப்பெரிய ஒரு சாட்சியங்களாக விடயங்களாக அவங்க இருக்காங்க. நமக்கு பிறகு வருகின்ற தலைமுறைகளுக்கு ஒரு வாழ்க்கை என்ன, இங்கே கலாச்சாரம் என்ன, மனசாட்சினா என்ன, பிற உயிரை நேசிக்கின்ற அந்த தன்மை, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சாட்சியாக தன்னுடைய கதைகளில், தன்னுடைய நாவல்களில், தன்னுடைய கவிதைகளில் வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க, பதிவு பண்ணுறாங்க. காலத்திற்கு அவங்க தருகின்ற மிகப்பெரிய ஒரு விடயமான ஒரு பதிவுகள், ஒரு அன்பளிப்புகள், ஒரு முக்கிய அதாவது காலத்தோட குறிப்பு. மனிதன் வாழ்ந்தான், இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்தான், இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்தான், இந்த அளவுக்கு மனசாட்சியோட வாழ்ந்தான், எல்லா உயிரையும் தன் உயிர் போல அவன் வந்து நேசித்து வளர்த்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியங்களை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறது தான் படைப்பாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமை. அதுக்காக தான் படைப்பாளர்கள் தேவை, அதுக்காக தான் நம்ம படைப்பாளர்களை நம்ம வந்து கொண்டாடணும்னு நம்ம சொல்ல வரோம். அதனால் நீங்கள் வந்து விதைநெல் பதிப்பகம் விதைநெல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற இந்த இரத்தக்காவு சிறுகதை தொகுப்பை நீங்கள் அவசியம் வாங்கி வாசிங்க. இதோட விலை 180 ரூபா தான். 180 ரூபாய். செஞ்சி மண்ணை சார்ந்த செஞ்சி தமிழ் என்கிற எழுத்தாளர் கவிஞர் தான் இந்த சிறுகதை தொகுப்பை வந்து எழுதியிருக்காரு. மறக்காமல் நீங்கள் வந்து வாங்கி வாசிக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக சூழல் அமையும் போது இந்த சிறுகதை தொகுப்பை நீங்கள் வாங்கி வாசிக்கணும். இரத்தக்காவு விதைநெல் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி.